வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். டில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு நடைபெற்ற ஆன்லைன் விசாரணையின் போது மர்ம நபர் ஒருவர் ஆபாச வீடியோவை ஒளிபரப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதன்கிழமை அன்று டில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தேவேந்திரகுமார் உபாத்யா மற்றும் நீதிபதி தேஜஸ் காரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு சில்கோ வெப்பஸ் தளம் வாயிலாக பொதுநல மனுக்களை விசாரித்துக் கொண்டிருந்தது. அப்போது மதியம் சுமார் 1 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் லாகின் செய்து தனது திரையை பகிர்ந்து ஆபாச வீடியோவை ஓடவிட்டார். இந்த சம்பவத்தினால் நீதிமன்ற விசாரணையின் போது பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு சிறிது நேரம் கழித்து மீண்டும் விசாரணை தொடங்கியது. அப்போது அதே நபர் மீண்டும் இணைந்து ஆபாச காட்சிகளையும் பின்னணியில் பாடல்களையும் ஒலிக்க செய்து இடையூறு விளைவித்தார். மேலும் இப்போதே இந்த கூட்டத்தை நிறுத்துங்கள், நீங்கள் ஹேக் செய்யப்பட்டுள்ளீர்கள் என்ற தானியங்கி ஆடியோவும் ஒலித்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த நீதிபதிகள் விசாரணையை உடனடியாக நிறுத்திவிட்டு மதிய உணவு இடைவேளைக்கு சென்றனர். இந்த பாதுகாப்பு மீறல் குறித்து டெல்லி சைபர் குற்றப்பிரிவு போலீசாரிடம் நீதிமன்ற நிர்வாகம் சார்பில் புகார் கொடுக்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் இது வெளிநாட்டிலிருந்து செய்யப்பட்ட ஹேக்கிங் முயற்சியாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதுபோன்ற சம்பவங்கள் மற்ற நீதிமன்றங்களிலும் நடந்துள்ளதாக சாலிசிட்டர் ஜெனரல் சேத்தன் சர்மா நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இதன் காரணமாக வரும் காலங்களில் ஆன்லைன் விசாரணைகளின் போது பாதுகாப்பு விதிமுறைகளை இன்னும் பலப்படுத்த நீதிமன்றம் திட்டமிட்டுள்ளது.